ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காதல் வலை வீசி 180 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை. யார் இந்த முகமது அயாஸ்? நாட்டையே உலுக்கிய சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி மாவட்டம் பரத்வாடா நகரைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் முகமது அயாஸ் என்ற தன்வீர். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் முகமது அயாஸ் வாட்ஸ்அப் மற்றும் ஸ்னாப்சாட் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் இளம் பெண்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகளோடு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளார். அவர்களோடு நெருங்கி பழகிய பின்னர் முகமது அயாஸ் அந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளை மும்பை மற்றும் புனே நகரங்களுக்கு அழைத்துச் சென்று உள்ளார். பின்னர் அந்த பெண்களோடு தனிமையில் இருந்த முகமது அயாஸ் அவர்களுக்கே தெரியாமல் ரகசியமாக வீடியோ எடுத்தும் வைத்து உள்ளார். அதிலும் குறிப்பாக முகமது அயாஸ் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை டார்கெட் செய்தே இதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த வீடியோக்களை காட்டி இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபட வேண்டும் என முகமது அயாஸ் மிரட்டி உள்ளார். கடந்த 1 வருடமாக முகமது அயாஸ் இதனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் முகமது அயாஸ் சிறுமிகளோடு இருந்த அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்பி விஷால் ஆனந்திடம் மாநிலங்களவை பாஜக எம்பி அனில் போண்டே புகார் அளித்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதியன்று முகமது அயாஸை காவல்துறையினர் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். அவரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்த கோர்ட் உத்தரவிட்டு உள்ளது. முகமது அயாஸின் செல்போனை போலீசார் சோதனை செய்தபோது 350 அந்தரங்க வீடியோக்கள் இருந்ததும் சிறுமிகள் உட்பட 180 பேர் பாதிக்கப்பட்டதும் தெரிய வந்து உள்ளது. இதனை பார்த்து போலீசாரை அதிர்ச்சியடைந்தனர். விசாரணையில் முகமது அயாஸின் ஆரம்பகால நண்பரான 20 வயது உஜர்கான் என்பவரும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதும் பாதிக்கப்பட்டவர்களை உஜர்கான் வீடியோ எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அண்மையில் முகமது அயாஸிற்கும் அவரது நண்பர் உஜர்கானுக்கும் இடையே பணம் தொடர்பாக மோதல் ஏற்பட்டு உள்ளது. இதனால் உஜர்கான் முகமது அயாஸ் சிறுமிகளோடு இருக்கும் அந்தரங்க வீடியோக்களை பரப்பி அவமானப்படுத்த தனது நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரப்பியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து உஜர்கானையும் போலீசார் கைது செய்து உள்ளனர். கைதான முகமது அயாஸ் AIMIM என்ற அனைத்திந்திய மஜ்லிஸே இத்திகாதுல் முஸ்லிமீன் கட்சிகள் இருந்ததாகவும் ஹாஜி இர்ஃபான் கானிடமிருந்து கடிதம் பெறுவது போன்ற ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. மேலும் அந்த கட்சியில் சமூக ஊடக பொறுப்பாளர் பதவியில் இருந்த முகமது அயாஸ் சமூக ஊடகங்களில் கட்சியின் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முன்னுரை அளிக்காமல் தனிப்பட்ட வேலைகளில் மூழ்கியிருந்ததாக கூறி கட்சியில் இருந்து அவர் கடந்த ஜனவரி மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டதும் தெரிய வந்து உள்ளது. பரத்வாடா பகுதியில் இருந்த முகமது அயாஸின் வீட்டை நகராட்சி அதிகாரிகள் JCB மூலம் இடித்து அகற்றி உள்ளனர். ஏற்கனவே வீடு இருந்த பகுதி சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.